இந்தியன் டீம் ஒரே ஒரு டைம் ஃபுட்பால் வேர்ல்ட் கப்பில் குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, 1950 ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் இந்தியன் டீம் குவாலிஃபை ஆனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்தியா அவங்க டீமை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. காரணம் மணி, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூ. இது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக்கு அந்த டைம் நம்ம நிறையா முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தோம். இதனால் ஃபுட்பால்ன்ற ஒரு கேம் அப்படியே ஒதுக்கப்பட்டுருச்சு. 1950 2026 இப்போ வரைக்கும் ஒரு டைம் கூட இந்தியா வேர்ல்ட் கப்பில் குவாலிஃபை ஆனதில்லை. 2026 வேர்ல்டு கப் அப்போ 32 டீமாக இருந்ததை 48 டீமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த டைமில் ஏஷியாவுக்கு நிறையா ஸ்லாட்ஸ் கிடைச்சது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம டீம் ஏஎஃப்சி குவாலிஃபயரில் செகண்ட் ரவுண்டே கிராஸ் பண்ணல. அப்புறம் எப்படி இந்த ஸ்லாட்டில் போய் விளையாட முடியும்? இதுக்கு ரீசன் சிஸ்டம் எரர். ரொம்ப கம்மியாக லேக்ஸில் பாப்புலேஷன் வச்சிருக்க கண்ட்ரிஸ் கூட ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் குவாலிஃபை ஆகுறாங்க. அவங்கள விட 100x 140 crores ப்ளஸ் பீப்புள்ஸ் வச்சிருக்க நம்ம ஒரு டைம் கூட குவாலிஃபை ஆக மாட்டோம். இதுக்கு ரீசன் சிஸ்டம் எரர். எக்ஸாம்பிளுக்கு ஐஸ்லாண்டோட பாப்புலேஷன் 4 லட்சம் தான். பட் அவங்க 2018 வேர்ல்ட் கப்பில் குவாலிஃபையராக இருந்தாங்க. அதே மாதிரி உருகேவோட பாப்புலேஷன் அரௌண்ட் 35 lakhs தான். ஆனால் அவங்க 2 வேர்ல்ட் கப்பையே ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, ஃபுட்பால் நம்பர் 1 ஸ்போர்ட்ஸ் கிடையாது. கிரிக்கெட்டை தான் மெஜாரிட்டி ஆஃப் அட்டென்ஷனை நம்ம கிரியேட் பண்ணுறோம். மணி, ஸ்பான்சர்ஷிப், மீடியா கவரேஜ்னு எல்லா கிரிக்கெட்டுக்கு தான் கிடைக்குது. பட் யூரோப், சவுத் அமெரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ஸ்கூல் டைம்லேயே அகாடமிக் அண்ட் கிளப்ன்ற ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணி 6-7 வயசில் இருக்கும்போதே ஃபுட்பாலை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி கிரவுண்ட் லெவல் ஃபெசிலிட்டின்றது இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது. எந்த ஸ்கூலுக்கு போனாலும் இல்லை எந்த ஒரு கிராமத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் ஒரு கிரவுண்ட் இருக்குன்னா அங்கே கிரிக்கெட் தான் விளையாட முடியுது. ஃபுட்பால் விளையாடுறதுக்கான எந்த ஒரு கிரவுண்டுமே இந்தியாவில் இல்லை. இதுக்கு காரணம் சிஸ்டம் எரர். ஒன்று தான் சொல்கிறேன், இந்தியாவில் இருக்க எல்லா கேமையுமே கேமாக பாருங்கள், அதை பிஸ்னஸாக மாற்றாதீங்க. இந்தியாவில் பிளேயர்ஸ் இல்லைன்னுலாம் இல்லை, அந்த பிளேயர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுற கரெக்டான சிஸ்டம் தான் இல்லை. ஸோ ஐ கைண்ட் ரெக்வஸ்ட் ஃபார் த கவர்மெண்ட் அண்ட் ஆல் இண்டியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஒரு ப்ராப்பரான சிஸ்டமை க்ரியேட் பண்ணி இந்தியாவில் இருக்க ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு குட் டீமை க்ரியேட் பண்ணால் ஆல்மோஸ்ட் 5-10 இயர்ஸ்க்குள்ளே நம்மளால் வேர்ல்ட் கப்பையே வின் பண்ண முடியும். என்னோட ஜென்ரேஷனில் இந்தியா எப்படியாவது வேர்ல்ட் கப்புக்குள்ளே போயிட்டாதான் நானும் யோசிச்ச நிறையா நாட்கள் இருக்குது. ஐ எம் ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் ஃபார் கேரளா பீப்புள். பிகாஸ் அவங்களால தான் இந்தியாக்குள்ளே ஃபுட்பால்ன்ற ஒரு கேம் இன்னும் பராமரிக்கிறாங்கன்ற ஒரு விஷயமே தெரிய வந்துட்டுருக்கு. ப்ளீஸ் எல்லாருமே ஃபுட்பாலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுட்பாலோட கல்ச்சரை இந்தியாக்குள்ளே கொண்டு வாங்க. தேங்க்யூ.